த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்றது வெறும் தமிழ்நாடு அரசியலோட மட்டும் நிக்காம ஒட்டுமொத்த இந்திய அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன முடிவு எடுத்துட்டாங்க காங்கிரஸ்? வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். நம்ம நேத்து வீடியோலயே ரொம்ப தெளிவா பார்த்திருந்தோம். காங்கிரஸ் கட்சி ஒரு விதமான துரோகத்தை பண்ண போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த துரோகத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு போய் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. நேற்று மிட் நைட் ஒரு பெரிய டிராமா அப்படின்றது டெல்லியில நடந்திருக்கு. என்னென்னலாம் நடந்துச்சு, ராகுல் காந்தி என்னென்னலாம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வச்சாங்க, இப்போ வந்திருக்கக்கூடிய அவுட்கம் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது, இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு மாதிரியான சலசலப்புகள்லாம் இதனாலேயே ஏற்பட தொடங்கியிருக்கு. இது எல்லாத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே காங்கிரஸ் கட்சியில குறிப்பா ராகுல் காந்தியுடைய மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அது எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விலகி போய் விஜய் கூட கூட்டணி வச்சிடணும் அப்படின்றதுதான். ஆனாலும் கூட மல்லிகார்ஜுன கார்கேவும் சரி, சோனியா காந்தியும் சரி, காங்கிரஸ் கட்சி நீண்ட ஒரு பயணத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தியுடைய அந்த இம்மெச்சூர்டான முடிவுக்கு முட்டுக்கட்டை அப்படின்றத போட்டிருந்தாங்க. ஏன் இது இம்மெச்சூர்டான முடிவு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, தாவேக கூட போயிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான ஒரு அரசியல் களம் அப்படின்றது நமக்கு கையில கிடைச்சிரும். அட் த சேம் டைம் கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். புதுச்சேரியிலையும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, பயன்படுத்திக்கலாம். ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு தென் மாநிலங்கள் முழுவதுமே விஜயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநல எண்ணம் அப்படின்றது காங்கிரஸ் கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு இதுல பெரிய அளவுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்மளை டெஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்றது தான். அதனாலதான் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்கள் எங்கேயுமே அழைப்பு விடுக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப தேர்தல் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. அப்கோர்ஸ் 108 இடங்கள், இன்னும் ஒரு 11 இடங்கள் அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால இப்போ அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளை அழைக்கக்கூடிய வேலைகளை அவரு தொடங்கியிருந்தாரு. அப்கோர்ஸ் நேத்து விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு அவர் தான் முதல்ல இறங்கி வந்து கேட்டிருக்கிறாரு. உடனே ராகுல் காந்தி சரி இம்மிடியட்டா நம்ம ஒரு மீட்டிங்கை நடத்துவோம் அப்படின்னு. நேத்து தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் ஜோடங்கர் தமிழ்நாட்டில தான் இருந்தாரு. என்ன பண்ணுவீங்களா தெரியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றது கேளுங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் நான் சொன்னேன்னு கையெழுத்து போட சொல்லுங்க. என்னன்னு, நம்ம தாவேகா கூட தான் கூட்டணிக்கு போகணும் அப்படின்றத கையெழுத்து போட்டு நீங்க வாங்கிட்டு வாங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. அந்த கையெழுத்தை, ஏன்னா கிறிஸ் ஜோடங்கருக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து திமுகவை பிடிக்கவே இல்லை, அவருக்கும் விஜய் கூட போகணும்ன்றது ஆசையா இருந்தது. அதனால இந்த சான்ஸை கச்சிதமா பயன்படுத்திக்கிட்ட கிறிஸ் ஜோடங்கர் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு நேரா புறப்பட்டு டெல்லிக்கு வராரு. ஒரு 4:30 மணி போல அவர் அங்கிருந்து கிளம்பி ஈவினிங் ஒரு 7-7:30 போல டெல்லிக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு கூட ரெஃப்ரெஷ் ஆகிறது கூட போல நேரா மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கு போயிட்டாரு. இறங்கின உடனே டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு, நான் இந்த மாதிரி வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு கிறிஸ் ஜோடங்கர் ராகுல் காந்திக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா கேசி வேணுகோபால் அந்த நேரத்துல கேரளா சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கு வரதா பிளான் இருந்தது. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட ராகுல் காந்தி டக்குன்னு கிளம்பி மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கு அவரும் போயிட்டாரு. போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே கிறிஸ் ஜோடங்கரும் அங்க வரவும் ஸ்டன் ஆயிட்டாரு மல்லிகார்ஜுன கார்கே. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போன உடனே இங்க பாருங்க, 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு நம்ம விஜய் கூட போகணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பரிசீலனை செய்யணும். நம்ம வந்து கடந்த காலங்களில் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ வந்து நம்ம இதை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே முன்னாடி போட்டிருக்கிறாரு. கேசி வேணுகோபாலுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எது, விஜய் கூட போகணும் அப்படின்றது தான். ஸோ மற்றவங்க யாராவது இப்போ சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் இருந்தாலோ இல்லாட்டி சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் நடந்தாலோ நிச்சயமா இது கை கூடாது அப்படின்றதுனால
ராகுல் காந்தி கச்சிதமா இந்த கணக்கை வச்சுதான் இப்போ நீங்க மல்லிகார்ஜுன கார்கே ஆரம்பத்துல இருந்து வேணான்றாரு, நம்ம டிஎம்கே கூட இருக்கா, அதான் நமக்கு லாங் ரன்னுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு டிஎம்கே ஒரு மெயின் சோர்ஸா இருக்கிறாங்க, அதை நம்ம விடக்கூடாது, கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்துட்டு வரக்கூடிய சூழல்ல அது நமக்கு கேடயமா பயன்படுது அப்படின்றதுதான் கர்கேவுடைய மெயின் மோட்டிவா இருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட்டணி வச்சே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த ஒரு ஸ்டேட்டை விட்டுறலாம், நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கூட பார்த்துக்கலாம் அப்படின்றது அவருடைய கணக்கா இருந்திருக்கு. ஆனா ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, இப்ப ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு, கேசி வேணுகோபால் விஜய்க்கு ஆதரவு, கிறிஸ்டியோடங்கர் விஜய்க்கு ஆதரவு. இப்போ 3 பேருமே சேர்ந்து திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது கர்கேவால எந்த முடிவு எடுக்க முடியல. உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நம்ம எதுவுமே பண்ண வேணாம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட கையில கொடுத்துருவோம் அப்படின்னு. அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, ப. சிதம்பரம் டக்குன்னு தலையிட்டுருவாரு, செல்வ பெருந்தகை ஏற்கனவே இதுக்கு வேணான் இருக்கிறாரு, அவர் ஏதாவது பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் இழுபறியா போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு தமிழ்நாடு கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 8:30 9 மணிக்கு மேல வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் எங்களை சந்திச்ச கேசி வேணுகோபால், நாங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிகிட்ட இந்த முடிவை கொடுத்துட்டோம், ஆனா என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கிறோம், விஜய் அவர்கள் எதிர்காலத்துல மதச்சார்பு இல்லாத அந்த விஷயங்களுக்குள்ள, அதாவது செக்குலரிசம் கொள்கையோட இருக்கணும், பாஜக மாதிரியான மதவாத சக்திகள் கூட அவர் போகக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோட நீங்க முடிவெடுங்க அப்படின்னு. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னது, ஸ்டேட் வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டாரு. ஆனா வெளியே வந்து இவர் என்னன்னு பேட்டி கொடுத்துட்டாரு, நாங்க வந்து மாநில தலைமை முடிவு எடுக்கட்டும், ஆனா இந்த கண்டிஷன், அதாவது பாஜக அல்லாத அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆப்வியஸ்லி விஜய் வந்து இப்ப இந்த சூழல்ல பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி வகைப்படுத்த முடியாது, ஏன்னா அவர் கொள்கை எதிரியா பாஜகவை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த லூப் ஹோல கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு கிறிஸ்டியோடங்கர். ஓகே ரைட், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு இம்மிடியட்டா சென்னைக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. போற வழியில என்ன பண்ணிட்டாரு, சரி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேணும், இது நம்ம மட்டுமே பண்ண முடியாது அப்படின்னு டக்கு டக்குன்னு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் டிஎம்கேவை டம்ப் பண்ணிட்டு டிவிகே கூட போகணும்னு ஆசைப்படுறாங்களா அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி கொஞ்சம் சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு மாதிரி ஒரு ஒரு செட்டப்பை பண்ணிருங்க, நம்ம வர்றப்ப கரெக்டா இருக்கிற மாதிரி அப்படின்னு. கரெக்டா அதுல அவங்க எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க, நைட்டே முடிவு எடுத்துட்டாங்க தாவேகா கூட தான் போறதுன்னு. ஆனா இவங்க டெல்லி தலைமை என்ன சொல்லிட்டாங்க, காலையில சத்தியமூர்த்தி பவன்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங் அப்புறம் தான் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. மீட்டிங்ன்றது சும்மா பெயர் அளவுக்கு தான். ஸோ இந்த விஷயத்த கன்வே பண்ணியாச்சு. இப்போ செல்வ பெருந்தகை மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. காலையில இவங்க போய் வேலையா மீட்டிங்லாம் பெருசா எதுவுமே பண்ணல, போய் சட்டமன்ற குழு தலைவரா ராஜேஷ்குமாரை தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே ஏற்கனவே ஒரு தயாரிக்கப்பட்டிருந்த அறிக்கையை ரெடி பண்ணி அதை வந்து இம்மிடியட்டா மீடியாஸ்க்கு சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. அதுல தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு நிபந்தனையுடன் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, பாஜக அல்லாத அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த வார்த்தை எதுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் விடுதலை சிறுத்தைகள் வர முடியும், அப்பதான் இடதுசாரிகள் வர முடியும், அப்பதான் தேமுதிக வர முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமே 14 பேர் இருக்கிறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் கொஞ்சம் தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, போலாமா வேணாமா, போனா எப்படி ஆகும், டிஎம்கே கூட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், டம்ப் பண்ணிட்டு போனா மக்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி பண்ணுவாங்க, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி பயங்கர படுதோல்வியை சந்திச்சிருந்தோம், இந்த கால்குலேஷன்லாம் அவங்க மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ இப்ப என்ன பண்றாங்க, ஒருவேளை இப்ப திமுகவை விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள்லாம் வராம இருந்தாங்கன்னா தாவேகாவும் சரி காங்கிரஸும் சரி என்ன அட்டாக் பண்ணுவாங்க, பாஜக உள்நுழையிறதுக்கு திருமாவளவன் ஹெல்ப் பண்ணிட்டாரு, கம்யூனிஸ்டுகள் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரொபகேண்டாவை எடுத்துட்டு போக முடியும். இந்த சிக்கலை வந்து விரும்பி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி, அதனால்தான் அந்த வார்த்தை அப்படின்றத பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதிமுகடையும் தாவேக்கா ஒரு பக்கம் இவங்களை நம்பல, இவங்க வந்து இந்த டவுன் அடிப்பாங்க அப்படின்னு இவங்களை எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பேக்கப் வச்சுக்கணும் அப்படின்னு தாவேக்கா ரெடி பண்ணதுனால டக்குனு புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமா சந்திச்சுட்டு கிளம்புறப்போ அப்கோர்ஸ் மீடியாவுடைய இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. பல நேஷனல் மீடியாஸ்லயும் சரி தமிழ்நாடு ஊடகங்கள் அது எல்லாமே கிளியரா பிக்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, தாவேகா நிர்வாகி இல்ல அப்படிலாம் யாருமே போகலன்றாரு, ஆனா வீடியோலயே இருக்கு, அதுல தெளிவா தெரியுது புஷி ஆனந்த் தான் காருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு. ஸோ ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ
அதிமுக கூட்டணியிலையும் அதிமுகவுக்குள்ளயுமே இது ஒரு பெரிய பிளவு அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கு. சி.வி. சண்முகம் மாதிரியான ஆட்கள் நம்ம வந்து போய் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம், டிஎம்கே வரக்கூடாது அப்படின்னா நம்ம வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பல வருடங்களா நம்ம தொடர்ச்சியா தோல்விகளே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இல்லை அப்படின்னா கட்சி வந்து ஸ்ட்ரக்சர்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை வைக்கிறாங்க. அதுல பயங்கர கன்ஃபியூஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்னோம்ல, ஏன் வந்து ராகுல் காந்தி எடுத்தது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள இப்போ சலசலப்பு அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. நீங்க திமுகவுடைய ஆதரவு, திமுகவுக்கு வாக்கு கேட்டுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. பீகார்ல இருந்து தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தாரு. பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து திமுகவை தான் அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்னும் தாவேகாவை அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல இல்லை. இந்த இடத்துலதான் காஷ்மீருடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் ஏற்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸை டைரக்டா சொல்லாம காங்கிரஸை ஒரு கடுமையான முறையில விமர்சனம் அப்படின்றத முன் வச்சிருக்கிறாரு. இனி இந்த குரல்கள் அப்படின்றது எழத் தொடங்கும். நீங்க ஏன்னா டெல்லியில ஆம் ஆத்மி தோத்ததுக்கு மெயின் ரீசன் காங்கிரஸ் தான். அது அவரே நிறைய டைம் சொல்லிட்டாரு. இப்போ மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட அதே மாதிரியான விமர்சனங்கள் தான் முன்வைக்கிறாங்க. பீகார்லயும் அந்த கசப்புணர்வு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கேரளாவுக்கு போன தேஜஸ்வி யாதவ், பீகாருடைய தேஜஸ்வி யாதவ் இடதுசாரிகளை தான் போய் ஆதரிச்சார். எங்க? கேரளாவில் காங்கிரஸை ஆதரிக்கலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ எப்படி ஆதரிப்பாங்க? இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா வர்றத மற்ற கட்சிகள் எப்படி இது பண்ணுவாங்க? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? சமாஜ்வாதி கட்சி நாங்க வந்து இந்த கூட்டணி சம்பந்தமாகவும் அரசியல் வியூகங்கள் சம்பந்தமாகவும் சில மாற்றங்களை செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவரும் கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த ஐபேக் நிறுவனத்தை நாங்க திருப்பி ரிட்டைன் பண்றதா வேணாமன்ற யோசனையில் இருக்கிறோம். நாங்க மேக்சிமம் அவங்ககிட்ட உதவிக்கு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்குள்ள ஒண்ணு காங்கிரஸை விளக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, இல்லாட்டி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வலுவா இருக்கிறதுக்கு காங்கிரஸை இல்லாத ஒரு இன்னொரு அணி அப்படின்றது உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே யாருக்கு சாதகம்? பாஜகவுக்கு. அரசியல் ரீதியில என்ன சாதகம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் அதை ரொம்ப கச்சிதமா இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதாவது மும்மொழி கொள்கையை, ஹிந்தி, ஆங்கிலம், உள்ளூர் மொழி, இந்த இது ஹிந்தின்றத கூட நம்ம மாத்தி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கலாமே. மும்மொழி கொள்கை, தமிழ்நாடு இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடியது. அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு? இந்தி திணிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வரும் பட்சத்துல எதிர்க்கக்கூடிய முதல் படையா தமிழ்நாடு இளைஞர்கள் தான் இருப்பாங்க அப்படின்றது அண்ணாவுடைய அவர்களே ஸ்டேட்மெண்ட். இப்ப பாஜக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துல மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துல புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கையெழுத்தை விட வேண்டும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் கடிதத்தை எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால நமக்கு பலாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வராம போது நஷ்டம் ஏற்படுது கல்வித்துறைக்கு. ஆனாலும் கூட கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக திமுகவும் அதிமுகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கீமை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இப்போ தாவேகா என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருமொழி கொள்கையாவது மும்மொழி கொள்கை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ தாவேகா என்ன முடிவு எடுக்க போகுது பாத்தீங்களா? செக் வச்சுட்டாங்க, ஆரம்பத்திலே வச்சுட்டாங்க. ஏன்னா அடிப்படையான விஷயம், தமிழ்நாடுடைய கொள்கையில இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயத்திலே கை வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு விஜய் அப்படின்னா, கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர தர்ம சங்கடம். இடம் பெறல அப்படின்னா தொடர்ச்சியா முரண்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த கேமையும் அப்படியே ஓரமா உட்காந்து அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக மாஸ்டர் பிளான்ல. ஸோ அதுதான், அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக, மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. ரொம்ப குறுகிய கால கொண்டாட்டங்களுக்காக கொள்கைகள்ல இருந்து விலகிறதுனால ஒன்னும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50-60 வருடம் கழிச்சு எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க போய் சேரதுல தாவேகா கூட போய் சேரதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஃபைன், ரொம்ப நல்ல கேள்விதான். ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு டிஎம்கேவாகட்டும், ஒமர் அப்துல்லாவாகட்டும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவாகட்டும், மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி ஆகட்டும், சிவசேனா உத்தவ் தாக்கரேவாகட்டும்,
எல்லாருக்குமே எம்பிகள் அப்படின்றது இருக்கிறாங்க. நீங்க மத்தியில மைனாரிட்டி அரசாதான் பாஜக அரசு இருக்கு, அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. இப்ப இந்த கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இப்ப மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்க மாநிலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, பாஜக செய்யறதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் தொல்லை பண்ண போறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக? தாராளமா எடுத்துக்க போறாங்க. மம்தா பானர்ஜி ஒரு முதல்வராவோ துணை முதல்வராவோ உட்காந்துக்கிட்டு மத்திய அமைச்சரவையில ஒரு 2-3 சீட்டுகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாங்க. ஏன் அவங்க இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறாங்க? இப்ப டிஎம்கேவே அவங்ககிட்ட இத்தனை 20-22 எம்பிக்களுக்கு மேல இருக்கிறாங்க, பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மத்திய அமைச்சரவையில இடம் பிடிச்சிடலாம். மு.க.ஸ்டாலின் ஒண்ணு முதல்வரா தொடரலாம், இல்லாட்டி துணை முதல்வரா ஆகலாம். ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களோட பிசினஸ் நடக்கலாம்னு சொல்லலாம். அவங்களுக்கு பதவியில இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இடி வராது, சிபிஐ வராது, எதுவுமே வராது. ஆனா ஏன் பண்ணாம இவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும்னு எதுக்காக முடிவெடுத்தாங்க? பதவிக்காகவா? கொண்ட கொள்கைக்காக. ஆனா அந்த கொள்கையில இருந்து பதவியை வேணும் தான் எங்களுக்கு முக்கியம், பதவியும் அதிகாரம் தான் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல்ட்டு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த தார்மீக ஒரு அங்கீகாரமோ பொறுப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமையை இழந்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப இவ்வளவு நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஒட்டு மொத்தமா இந்த சினாரியோ பத்தி என்ன தோணுது? காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ராஜதந்திர முடிவுன்னு எடுக்கிறீங்களா, இல்லாட்டி அவங்க சந்தர்ப்பவாத அரசியலை அவங்களும் ரொம்ப கேவலமான முறையில பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.